முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா தன் வாயால் திருவாய் மலர்ந்தார். ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அதே திமுகவோடு அண்டி கொண்டு இருக்கிறார்கள். அது தீவிரவாதம் எதன் பொருட்டும் வரக்கூடாது, அப்பாவி மக்கள் எதன் பொருட்டும் கொல்லப்படக்கூடாதுன்றது உறுதியா இருக்கும். தீவிரவாதம் செய்யக்கூடியவர்கள் எல்லா மதத்திலும் இருப்பான், எல்லா சாதிகளிலும் இருப்பான். அவன் ஒரு இயக்கத்துக்காக செஞ்சா அந்த இயக்கத்தினுடைய தீவிரவாதிகள் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை அடையாளப்படுத்தி தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா? ஆதாரம் கேட்டார்ல, நான் கொடுக்கிறேன். சட்டமன்ற அவை குறிப்பு 23 மார்ச் 1999 திமுக சட்டத்துறை அமைச்சர் ஆல்ரெடி அருணா சொன்ன பதில் இந்த என் கையில இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 5 இடத்துல முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி என்று 5 இடத்துல குறிப்பிட்டார். இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா? அவர் ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு, நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. தமிழகத்தில் உள்ள 8 மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் 303 முஸ்லீம் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக உள்ளார்கள். இதுல அல்லுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் 262 பேர், ஜிஹாத் கமிட்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். உங்க கட்சியை இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக சித்தரித்தவர் யாரு? நான் அல்ல, ஆல்ரெடி யாருன்னா திமுக சட்டத்துறை அமைச்சர். இதுல 2 உண்மையா இருக்கணும். ஒண்ணு, அவர் சொன்ன மாதிரி இவங்க தீவிரவாத இயக்கமா இருக்கட்டும், இல்லைன்னா இவங்க தீவிரவாத இயக்கம்னா அமைச்சர் சொன்னது தவறுன்றதை ஏத்துக்கணும். 2ல ஒண்ணு தான் உண்மையா இருக்க முடியும். அண்ணன் ஹாஜாகனி சொன்னாங்க, சீமான் தாய் மதம் திரும்ப சொல்லிட்டார். செக்குக்கு ஒரு விஷயத்தை புரியணும். பாஜக சொல்கிறது நாம் எல்லாம் இந்துக்கள் என்று, நாம் தமிழர் கட்சி சொல்கிறது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று. அப்ப வெள்ளக்காரர்கள் போட்ட சட்டத்தின்படிதான் நாம இந்து, நாம இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்துக்களாக நம்மை மறைமாற்றி வைத்திருக்கிறார்கள். நாம நம்மளுடைய தாய் வழிபாட்டிற்கு திரும்புவோம். யார் இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்தவம் அல்லாத, இன்னபிற சமயத்தில் இல்லாத, நாத்திகர் அல்லாத இந்து என்கிற பெயரால் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களை திரும்ப அழைக்கிறாங்க. அவர்களை கொண்டு வந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், நான் கேட்கிறேன் ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தாமுக